இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு லேசான அல்லது மிதமான மழையுடன் மணிக்கு 4 கிலோமீட்டர் வரை வேகமான காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்கப்படும் மழையின் காரணமாக பகல் நேர வெப்பநிலையானது 36 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் குறைய வாய்ப்புள்ளது. மழை எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து இரவை பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை உபயோகப்படுத்தி உடனடியாக சரிவுக்கு குறுக்காக மண் புரட்டிவிடும் கலப்பை மூலம் கோடை உழவு செய்து மழை நீரினை சேமிப்பதுடன் மண் அரிப்பினையும் தடுக்கலாம். மேலும் பயிர்களில் பயிர் கழிவு மூடாக்கு இடுவதனால் மழையினால் கிடைத்த மண் ஈரத்தினை ஆவியாகாமல் சேமிக்கலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை கம்பு விதைப்பை மேற்கொள்ளலாம். மேலும் விதைகளை 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் கொண்டு கடினப்படுத்தி விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து 5 மணி நேரம் நிழலில் உலர்த்தவும். பின்பு கடந்த வாரம் விதைக்கப்பட்ட கம்பில் பாடுவாசி நடவு செய்து தேவைப்பட்டால் நீர் பாய்ச்சவும். மரவள்ளி கிழங்கில் வளர் பருவம் சில பகுதிகளில் தொடர்ந்து வறண்ட வானிலை காணப்படுவதால் சுருள் வெள்ளையி வர வாய்ப்புள்ளது. இதற்கு விவசாயிகள் மஞ்சள் ஒட்டும் பொறி ஏக்கருக்கு 5 - 6 இடங்களில் வைக்கவும். தேவைப்பட்டால் புரோபனோபாஸ் 2 மில்லி அல்லது அசிபேட் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் பரவலாக குருத்து அழுகல் நோய் காணப்படுகிறது. இதற்கு 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் ப்ளீச்சிங் பவுடரை கலந்து மரத்தின் அருகே ஊற்ற வேண்டும். இதை நோய் வருவதற்கு முன்பு செய்தால் நோய் வராமல் பாதுகாக்கலாம். தென்னை மற்றும் அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து 1.5 மீட்டர் தூரத்தில் உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்து கோடை மழையினை வேர்பகுதியில் சேமிக்கவும். ஒரு சில இடங்களில் ஆடுகளில் துள்ளுமாறி நோய் காணப்படுகிறது. இதற்கு ஆடுகளை வெயில் வந்த பிறகு மேய விடவும். மேலும் அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல்லில் கோடை பருவத்திற்கு ஏற்ற குறுகிய கால நெல் ரகங்களான ஆடுதுறை 53, ஆடுதுறை 56, ஆடுதுறை 57 மற்றும் ஆடுதுறை 59 விதைகளை தேர்ந்தெடுக்கவும். பயிர் வகை பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் தென்பட்டால் 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசலை தெளிக்க வேண்டும். முதிர்ந்த உளுந்து மற்றும் பாசிப்பயிறு பயிர்களை அறுவடை செய்யவும். தென்னை மரத்தை சுற்றி உள்சாய்வு வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பது கோடையில் மழை நீரை மண்ணில் சேமிக்க முடியும். வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். கோடை காலத்தில் கால்நடைகளுக்கு ஒட்டுண்ணி தாக்கம் அதிகம் ஏற்படக்கூடும். இதனால் கால்நடைகளுக்கு இரத்த சோகை மற்றும் பிற நோய்கள் ஏற்பட நேரிடும். இதனால் கால்நடைகள் சோர்வுடனும் தீவனம் உட்கொள்ளா வண்ணமும் காணப்படும். இவற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க 3 மில்லி பியூடாக்ஸ் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து துணியின் மூலம் துடைக்கவும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்து மண்ணின் வளத்தை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மானாவாரி மற்றும் பாசன பயிர்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ள காரணத்தினால் மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும். இருப்பினும் மழை இல்லாத பகுதியில் வெப்பம் அதிகரிப்பு காரணமாக பயிர்களில் பூச்சி அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதனால் விவசாயிகள் உள்ளூர் தட்ப வெப்பநிலை மருந்து தெளிக்க சாதகமாக இருந்தால் மருந்து தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நெல் தரிசு பயிர் விதைப்பு செய்ய விவசாயிகள் விரைவில் விதைப்பு மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். லேசான மழை இருப்பதால் தென்னையில் தற்போது பரவும் ரூகோஸ் வெள்ளை ஈக்கள் குறைக்க இயலாது. அதனால் என்கார்சியா ஒட்டுண்ணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க மைதா கரைசல் 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் மைதா தெளிக்கவும். மஞ்சள் குச்சி பொரியையும் வைக்கவும். செயற்கை உரம் தெளிக்க வேண்டாம். வாழையில் நீர் தேங்காமல் இருப்பதற்கு வடிகால் வாய்க்கால்களை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிலக்கடலைக்கு மண் அணைக்க வானிலை ஏதுவாக உள்ளது. 1 ஏக்கருக்கு 45வது நாட்களுக்குள் ஜிப்சம் 400 கிலோ சேர்த்து மண் அணைக்கவும். கால்நடைகளுக்கு மழை இல்லாத பகுதியில் வெப்பம் அதிகரிப்பு காரணமாக 6 - 10 மணிக்குள் அல்லது மாலை 4 - 6 மணிக்குள் மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்லவும். கொட்டகையை சுற்றி சாக்கு பைகளை விரித்து தண்ணீர் தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் வானிலை. கரும்பு பயிரில் வெள்ளை ஈக்கள் மற்றும் இலைப்பேன் நடமாட்டம் பரவலாக தென்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த முதலில் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். காய்ந்த சோகைகளை 5 முதல் 7வது மாதங்களில் களைந்து அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் அதிக தழைச்சத்து நிறைந்த உரங்கள் இடுவதை தவிர்ப்பதன் மூலமாகவும் வெள்ளை ஈக்கள் மற்றும் இலைப்பேனின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தலாம். மா பயிரில் சாம்பல் கருகல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. நோய் தாக்குதலின் காரணமாக இலைகளில் நுனி மற்றும் விளிம்புகளில் பழுப்பு நிற புள்ளிகள் உருவாகும்.
புள்ளியின் அளவு அதிகமாகி அடர் பழுப்பு நிறமாகிறது. இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 கிராம் காப்பர் ஆக்சிகுளோரைடு மற்றும் 20 கிராம் காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு உடன் 10 மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்கலாம். உரம் வைத்தல் மற்றும் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ளவும். மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதல் தென்படுகிறது. இதன் தாக்குதலால் இலைகளில் சுருக்கங்கள் ஏற்படும். இலைகள் மேல் நோக்கி சுருண்டுவிடும். இலை காம்பு நீண்டுவிடும். செடிகளின் வளர்ச்சி குறைவதோடு பூ மற்றும் காய்கள் உற்பத்தி தடைப்படும். மொக்குகள் எளிதில் உதிர்ந்துவிடும். இதன் தாக்குதலை குறைக்க அகத்தியை ஊடுபயிராக பயிரிடலாம். மிளகாய் நாற்றுகளின் மேற்பரப்பில் நீரை தெளித்து பேன்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். மேலும் இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் இமிடாக்ளோபிரிட் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை கலந்து தெளிக்கவும். உரம் வைத்தல் மற்றும் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ளவும். கத்தரி பயிரில் பாக்டீரியா வாடல் நோய் தென்பட வாய்ப்புள்ளது. இந்நோய் தாக்குதலால் இலைகள் வாடியும் குட்டையான வளர்ச்சியுடனும் இலைப்பரப்பு மஞ்சள் ஆகியும் முடிவில் முழு செடியும் மடிந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 45 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடர்மா விரிடி கலந்து செடியின் தூர் பகுதியில் ஊற்ற வேண்டும். தற்போது நிலவும் வெப்பமான சூழ்நிலையிலிருந்து தங்களது கால்நடைகளை காப்பாற்ற பகல் நேரங்களில் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை அவற்றின் உடம்பில் தண்ணீரை பீச்சி அடிக்கவும். நிழற்பாங்கான இடத்தில் 24 மணி நேரமும் போதுமான அளவு குடிநீரினை குடிப்பதற்காக வைக்கவும். தங்களது கால்நடைகளை அதிகாலை மற்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் உணவு எடுத்துக்கொள்ள பழக்கப்படுத்துங்கள். அதிகாலை மற்றும் அந்தி மாலை நேரங்களில் மட்டும் மேய்ச்சலுக்கு விடுவதன் மூலம் கடுமையான வெப்பத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்கலாம். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். 5 மாத வயதுள்ள வாழை மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈக்கள் பாதிப்பை ஏற்படுத்தலாம். கேரட் பயிரில் துரு மேலாண்மை செய்ய விதைத்த 45 - 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோராட்ரினிலிப்ரோல் என்ற குருணை மருந்தினை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். கால்நடைகளை மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து பாதுகாக்க கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடைகளை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்களது கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தர்பூசணி வளர்ப்பருவத்தில் தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக இலைப்பேன் தாக்குதலினால் சேதம் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஊதா வர்ண ஒட்டும் பொறி 1 ஏக்கருக்கு 5 வீதமும், இலைவழி தெளிப்பானாக வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 3 மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து பொருளாதார சேதநிலை தாண்டும் போது தயோமீத்தாக்சம் என்ற பூச்சிக்கொல்லியை 1 லிட்டருக்கு 2 கிராம் வீதம் கலந்து 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் தெளிக்க வேண்டும். தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளை ஈ தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் வேப்ப எண்ணெய் 5 மில்லியுடன் ஒட்டும் திரவம் 1.5 மில்லி கலந்து பவர் கண் இயந்திரத்தின் மூலம் தெளிக்கவும். மற்றும் 1 ஏக்கருக்கு 3 அடிக்கு 1.5 அடி மஞ்சள் அட்டை 10 என்ற எண்ணிக்கையில் பரவலாக கட்ட வேண்டும். கரும் பூஞ்சானத்தை மைதா மாவு கரைசலை தெளித்தும் கிரைசோபிட் இறை விழுங்கிகள் 400 எண்ணிக்கைகள் மற்றும் என்கார்சியா ஒட்டுண்ணிகள் 100 எண்ணிக்கைகள் வீதம் 1 ஏக்கருக்கு விட்டும் கட்டப்படுத்தலாம். ரசாயன மருந்து தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். கால்நடைகளுக்கு கோடை காலத்தில் பாலில் கொழுப்பு மற்றும் கொழுப்பற்ற திட பொருட்களின் அளவை நிலைநிறுத்த தீவனத்தில் சோடா உப்பு 50 - 100 கிராம் கோடை காலம் முடியும் வரை கொடுக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு கறவை மாட்டிற்கும் நாள் ஒன்றிற்கு 70 லிட்டருக்கு மேல் தண்ணீர் கொடுக்க வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெற்பயிரில் இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீரில் குளோரான்ட்ரினிலிப்ரோல் 18.5% SC 6 மில்லி கலந்து தெளிக்க வேண்டும். நெல் வயல்களில் 1% ppm தெளிக்க வேண்டும். மேலும் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் தயாமீத்தாக்சம் 25% WG 100 கிராம் அல்லது டைமீத்தோயேட் 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதனை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது
கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்கம் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் கார்பெண்டசம் 500 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயினை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விரிடி 2.5 கிலோ இட வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7ஆம் மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்கவும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்தினை அளிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. ரப்பர் மரத்தில் பால் வெட்டும் பருவம் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். வாழையில் குலை தள்ளிய பருவத்தில் இருபுறமும் திறக்கப்பட்ட 4% துளையுள்ள பொதிகளை பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தினை மேம்படுத்தலாம். நெல்லில் அறுவடைக்கு பிந்திய பருவத்தில் வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் திறந்த வெளியில் நெல் மணிகளை உலர வைப்பதை தவிர்க்கவும். கோகோவில் எல்லா பருவத்திலும் தேவைக்கேற்ப பாத்திகளில் களை எடுத்தல், மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும்.